கூட்டுறவு இருக்கிறதே அதுதான் பிராப்தியம். எம்பெருமானை பற்றுகிறேன்னு கீழே சொன்னானே, சொன்ன உடனேயே எம்பெருமானுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. பூர்வாச்சாரியர்கள் ரொம்ப ரசமாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் இடத்துல. இந்த அர்த்தத்தை அற்புதமாக எடுத்து காட்டுகிறார் இங்கே பராசர பட்டர் சுருக்கமாக. பூர்வாச்சாரியருடைய வியாக்கியானம் இதுதான். எம்பெருமான் இடத்துல போய் ஒருத்தன் சேவித்து உன்னையே உபாயமாக பற்றுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எம்பெருமான் பயப்படுகிறான். எதுக்காக பயப்படுறான்? நம்ம இடத்துல ஒருத்தர் வரார், வந்த உடனே மத்தான் எல்லாமா நினைச்சுட்டு இருக்கேன், நீர் தான் எல்லாத்துக்கும் உபாயம், உங்க தவிர இதுக்கு கதியே கிடையாது, நஜானே கதிமன்யதான்னு சொன்ன உடனே நமக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது. என்ன கேட்பறோ, 10,000 கேட்பறோ, 20,000 கேட்பறோ, எவ்வளவு டாலர் கேட்பறோ, என்ன கேட்பறோ அப்படின்னு நமக்கு ரொம்ப பயம் ஏற்படுகிறது. பயம் ஏற்பட்டு என்ன வேணும், அதெல்லாம் என்னிடத்துல ஒன்றும் கிடையாது, நீ என்னமோ கேட்கிறீரே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. அது மாதிரி எம்பெருமானுக்கு பயமா? அந்த பயமா எம்பெருமானுக்கு என்ன பயம் என்று கேட்டால், ஒரு 10,000 டாலர் 20,000 கேட்டு அவன் வாங்கிட்டு போறானேன்றதான் பயம். ஐயோ என்ன அப்படி என்ன பயம், அவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு பயம் இல்லை, அதை வாங்கிட்டு என்னை விட்டு போயிடுவனேன்ற பயம். எம்பெருமானுக்கு என்ன பயம்னு கேட்டா வேற எதுவும் பயம் இல்லை. இதுவரை யாரெல்லாம் வந்திருக்காளோ அவனை உபாயமாக பற்றி இருக்கிறார்களோ, ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியேன்னு சொல்லி கொண்டு வந்தவர்கள் யாரெல்லாம் வந்திருக்கான்னா, கண்ணபிரான் கீதையிலே சொல்றான், சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுனா ஆத்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா ஏஷாம் ஞானீ நித்யயுக்தா ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அஹம் ச ச மம ப்ரியः உதாரா சர்வ ஏவைதே ஞானி தூ ஆத்மைவ மே மதம். இது பர்யந்தமா இருக்கக்கூடிய ஸ்லோகம் இருக்கே, அத்புதம் அத்புதம் அத்புதம். சுவாமி எம்பெருமானார் நம்முடைய கத்தியத்துல எல்லாம் எடுத்து உதாகரிக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகமே. 4 விதமான பேர்கள் வருகிறார்கள். 4 அதிகாரிகள்னா குவாலிபிகேஷன் உடையவர்கள்னு அர்த்தம். 4 விதமான அதிகாரிகள் என்னிடத்திலே வருகிறார்கள் அர்ஜுனா. அவர்கள் யாரு? ஆர்த்தஹா, ஜிக்ஞாசுஹு, அர்த்தார்த்தி, ஞானி என்று 4 வகையாக பிரிக்கிறான் கீதையில். கண்ணபிரான் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? முதல்ல ஆர்த்தஹா என்பதற்கு சுவாமி எம்பெருமானார் அர்த்தம் பண்ணினார். சங்கர பகவத்பாதர் அவரும் பாஷ்யம் பண்ணியிருக்கார் கீதைக்கு. அவர் சொன்னார் ஆர்த்தஹான்னாக்க புலி முதலியவைகளாலே திருடர்களாலே ஆபத்து ஏற்பட்டவர்கள் பகவானிடத்திலே போய் சரணாகதி பண்ணுகிறார்கள்னு அர்த்தம் பண்ணார். ஆனால் சுவாமி எம்பெருமானார் அப்படி அர்த்தம் பண்ணலை. ஆர்த்தஹா என்றால் நட்ட ஐஸ்வர்ய காமன், பிரஷ்ட ஐஸ்வர்ய காமன். இந்திராதி தேவதைகளுக்கு ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கு, தேவலோகம் எல்லாம் இருக்கு. ஹிரண்யன், ராவணன் முதலியவர்கள் எல்லாரும் வந்து அவர்களை அடித்து புடைத்து ஓட்டி விட்டு அந்த ராஜ்யத்தை புடின்னு விடுறார். அப்பொழுது ஐஸ்வர்யம் போய்விடுகிறது. ஐஸ்வர்யம் போன காலத்திலே திருப்பார்கடலிலே போய் எம்பெருமான் இடத்துல கதறி அழுகிறார்கள், எம்பெருமானே எங்களுக்கு மீண்டும் ஐஸ்வர்யத்தை பெற்றுத்தர வேணும், நீணகர் நீளறி வைத்தருளாய், எழுந்திருக்கணும், லங்கைக்கு நெருப்பு வைக்கணும். ரொம்ப நல்ல காரியம் பிரார்த்திக்கிறார் தேவதைகள் எல்லாரும். சுவாமி எழுந்திருக்கணும், எதுக்காகன்னு கேட்டா லங்கைன்னு ஒரு அழகான நகரம் இருக்கு, அதுக்கு நெருப்பு வைக்கணும், அதற்காக தேவரீர் எழுந்துருள வேணும்னு பிரார்த்திக்கிறார். எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பெற்றுத்தர வேணும்னு பிரார்த்திக்கிறார்கள். அவர்கள் தான் ஆர்த்தர்கள். சத்ருக்களாலே தங்களுடைய ஐஸ்வர்யம் பறிபோக அவர்கள் ஆர்த்தர்களாய் பீடிக்கப்பட்டவர்களாய் வந்து நிற்கிறார்கள். சத்ரு பீடித்தர்களாக வந்து நிற்கிறார்கள், ஐஸ்வர்யத்தை இழந்து நிற்கிறார்கள். அவர்கள் ஆர்த்தர்கள். பிரட்ட ஐஸ்வர்ய காமன் என்று தெரிவித்தார். 2 ஒன்னா சேர்த்துள்ளாம். 2 அதிகாரிகளை ஒரு ஹெட்டிங் கீழே சேர்த்துள்ளாம். இன்னொருத்தர் அர்த்தார்த்தின்றார் பின்னாலே. அர்த்தார்த்தின்னு அபூர்வ ஐஸ்வர்ய காமன், இதுவரை ஐஸ்வர்யம் இல்லாமல் இப்பொழுது ஐஸ்வர்யம் வேணும் என்று எம்பெருமான் இடத்திலே வருகிறான். அவன் ஐஸ்வர்யத்தை அபேட்சிக்கிறான். பணம் கொடு, காசு கொடு, நான் சுகமா இருக்கணும் அப்படின்னு கழிக்கிறான். இதுவரை அவன் ஐஸ்வர்யத்தை அனுபவித்தவனே அல்லன், அப்படிப்பட்டவன் கழிக்கிறான். இவர்களுக்கு எம்பெருமான் காரியம் பண்ணுகிறான். அதற்கு மேலே ஞானி, கடைசியா சொல்லக்கூடிய ஞானி. ஜிக்ஞாசுன்னு நடுவுல ஒருத்தனை தெரிவிக்கிறான். ஜிக்ஞாசு என்றால் ஆத்ம பிராப்தி காமன், கைவல்ய மோட்சத்தை அபேட்சிக்கிறான். தன்னைத்தானே அனுபவிக்க வேணும், ஆத்மானுபவம் பண்ண வேணும் என்று நினைக்கக்கூடியவனும் எம்பெருமானையே சரணாகதி பண்ணுகிறான். எம்பெருமானையே சரணாகதி பண்ணி எனக்கு தடையெல்லாம் போக்கி, நடுவிலே ஏற்படக்கூடிய விரோதிகளை எல்லாம் போக்கி எனக்கு ஆத்மானுபவம் கைவல்ய மோட்சம் சித்திக்கும்படியாக கிடைக்கும்படியாக செய்ய வேணும்னு பிரார்த்திக்கிறான். அப்படிப்பட்டவனும் ஒரு அதிகாரி. அதற்கு மேலே ஞானின்னு ஒருத்தன். அவன் எம்பெருமானையே எப்பொழுதும் அனுபவிக்க வேண்டும் என்று எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தையும் ஆத்மஸ்வரூபத்தையும் அறிந்து கொண்டு இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் அவன் வருகிறான் இவரிடத்துல. இந்த 4 விதமான அதிகாரிகள் வராளே, இதுல இந்த 3 விதமான அதிகாரிகளை பார்த்தால் எம்பெருமானுக்கு கொஞ்சம் பயம். அவளும் இதேதான் சொல்றான். என்ன வார்த்தை சொல்றான்? ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி. ஸ்ரீமானான நாராயணனை
பேற்றுக்கு தப்பாத உபாயமாக பற்றுகிறேன், உன் திருவடித்தாமர்களை பற்றுகிறேன் நான். ஆனா என்ன புருஷார்த்தம், என்னை ஆசைப்பட்டு இவர்கள் பகவத் சரணத்தை வரணம் பண்ணுகிறார்கள் என்று கேட்டால் ஏதோ அல்பமாக இருக்கக்கூடிய புருஷார்த்தத்தை, ஐஸ்வர்யத்தை அபேட்சையா, நித்தியமாக இருக்கக்கூடியதல்ல, சுத்திரமாக இருக்கக்கூடியது, அல்பமாக இருக்கக்கூடியது. பெரிய கல்பக விருட்சத்தினிடத்துல கௌபீன தானம் கேட்கிறா போல எம்பெருமானிடத்துல கேட்கிறார். இப்படி கேட்டு வாங்கி கொண்டு எம்பெருமானை விட்டு பிரிந்து போய்விடுகிறார். அதனால எம்பெருமானுக்கு ஒரு பயம் ஏற்படுறது. முதல் வாக்கியம் சொன்ன உடனே பூர்வ கண்டம் சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியேன்னு நாம் சொன்னோமேனால் எம்பெருமான் எதுக்காக வந்திருக்கானோ தெரியலையே, ஏதாவது அல்பத்தை வாங்கிட்டு நம்ம விட்டு பிரிஞ்சு போடப்போறானே என்று பயப்படுகிறான் எம்பெருமான். அதனால உடனே கொடுப்பதில்லை நம்முடைய எம்பெருமான். அதை நன்னா மனசுலே கொள்ள வேணும். சிவன் நாராயணத்துல போன உடனே வேற ஒன்னே அபேட்சிக்கிறோமே, அது வேண்டும் இது வேண்டும், மனை வேண்டும், மாடு வேண்டும், நிலம் வேண்டும் என்றெல்லாம் அபேட்சிக்கிறோமே, உடனே அந்த எம்பெருமான் கொடுப்பதில்லை. கொஞ்சம் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரட்டும், அதெல்லாம் நித்தியமாக இருக்கக்கூடியதில்லை, இதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. கர்மத்தினாலே எம்பெருமான் நமக்கு தன்னிடையே கொடுப்பன், கர்மபலமாக நமக்கு கொடுப்பன், கொடுக்காமல் இருக்க மாட்டான், தன்னிடையே எம்பெருமான் நடத்துவன். அதனால இதையெல்லாம் அபேட்சிக்க கூடாது, கேட்கக்கூடாதுன்னு யோசித்து ஒருவேளை திரும்பி வந்து மறுநாள் எம்பெருமானே நான் கேட்டதெல்லாம் தவறு, இதெல்லாம் அல்பமாக இருக்க கேட்டேன், அனித்தியமாக இருக்கிறதும் கேட்டேன், எல்லாம் தவறு, நீயே எனக்கு வேண்டும், உன்னை தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதரிதியாயில் அண்டாள் சொல்றாள். உன்னை அறுத்தி, இந்த வார்த்தையை கேட்ட உடனேதான் கண்ணபிரானுக்கு முகமே மலர்ந்துதான். உன்னையே பிரார்த்தித்து வந்தோம், உன்னிடத்திலே வேறு ஒன்று கொள்வதற்காக நாங்கள் வரவில்லை. நாம் எதை பெற்றுக் கொண்டாலும் நம்மையும் அவனையும் அகல அடிக்கும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் காட் அண்ட் சோல் will become longer and longer. ரொம்ப பெருசா போயிடும், இடைவெளி அதிகமாக போயிடும். அப்படி கூடாது. அதனால எம்பெருமான் என்ன பண்றான், இன்னைக்கு போயிட்டு நாளை வரட்டும் அப்படின்னு தள்ளுறான். ஆனா இன்னைக்கு போய் நாளை வான்னு என்னைக்கெல்லாம் சொல்றானோ அவனிடத்துல மறுநாள் வரக்கூடியவன் ராவணன் மாதிரி தான் வரான். இன்னைக்கு போய் நாளை வான்னு ராவணத்துல சொன்னானே, என்ன அபிப்பிராயத்துல சொன்னான், இன்னைக்கு போய் மறுநாள் வரைச்சே வில்லு எடுத்துன்னு வரமாட்டான், ஊப்பின கையோட வருவன், நம்மையே யாச்சிப்பன்னு நினைச்சிட்டு இன்னைக்கு போய் நாளை வான்னு சொன்னான். ஆனால் வந்தவன், திரும்பி வந்தவன் எப்படி வந்தான், புதுசாக பானம், புதுசாக வில்லு, தேர் எல்லாம் எடுத்துக்கொண்டு மறுநாள் யுத்தத்துக்கு வேண்டிய உபகரணங்களோட வந்தானே ஒழிய ஊப்பிய கையோட வந்தானா. ஊப்பிய கையோட வந்திருப்பனே ஆனால் ராமன் தோற்றிருப்பன். ராமனுக்கு ரொம்ப ஆசை ராவணனிடத்துல தோற்க வேண்டும், பராஜயம் ஏற்பட வேண்டும்னு ஆசை, நடக்கவில்லையே. மறுநாள் வந்தான். அதனாலே தான் கடைசியிலே கண்ணும் கண்ணீருமாக கொன்றான் என்கிறார்கள் பூர்வர். அதனால இவன் வரக்கூடிய காலத்திலே மறுநாள் வந்தால் ஒரு வேளை இவன் நம்மையே அபேட்சிப்பனோ என்பதற்காக எம்பெருமான் இதை தள்ளி போடுறான். தள்ளி போட்ட உடனே இவன் என்ன பண்றான், லோக விக்ராந்த சரணம் சரணம் தே அப்ரஜம் விபோ, உன்னுடைய திருவடித்தாமரை உலகளந்த பொன்னடியே அடைந்துந்தேன் அப்படின்னு சொன்னவன் இருக்கானே. மறுநாள் என்ன பண்றான், ஸ்ரீரங்கநாதா சரணம்ன்றதை விட்டுடுறான், வேற என்னென்னமோ சரணம்னு சொல்லிட்டு கிளம்பி விடுறான். உலகத்துல கிளம்பி எங்கேயோ போயிடுறான். பார்க்கிறான், ஐயோ வந்ததையாவது கொடுத்துருக்கலாமே, அத்தையாவது கொடுத்துருக்கலாமே, கொடுக்காம போயிட்டோமேன்னு எம்பெருமான் வருத்தப்படுகிறான். அதே போல இந்த வார்த்தையை கேட்ட உடனே எம்பெருமானுக்கு என்ன பயம் ஏற்படுகிறதுன்னா, வேறு ஒன்றை பெற்றுக்கொண்டு போய்விடப் போகிறானே என்று வருத்தப்படுகிறான். இந்த எம்பெருமான் தன்னையே கொடுக்க நினைத்திருக்கிறான். பற்பனாபன் உயர்வர உயரும் பெருந்திரளோன் ஏற்பரன் என்னையாக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கல்பகம். பெரிய கல்பக விருட்சம் அந்த எம்பெருமான். நம்மாழ்வார் சொல்ற அந்த கல்பக விருட்சம் எனக்கு தன்னையே கொடுத்துட்டான். கல்பக விருட்சம்னு ஒன்று இருக்கு, விஷ் கிராண்டிங் ட்ரீ. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோ, சொர்க்கலோகத்துல இருக்கிறதாக புராணங்கள்லாம் சொல்றது. அந்த இடத்துல போய் கேட்டாக்கா எது கேட்டாலும் கொடுக்குமா. ஒருத்தன் இப்படி போயிட்டு இருந்தானா அந்த கல்பக விருட்சத்தை அடியில் போயிட்டாராம். கல்பக விருட்சத்தினுடைய சுபாவத்தை தெரிவிக்கிறதுக்காக ஒரு கதை சொல்றது உண்டு. கல்பக விருட்சம்னு தெரியவே தெரியாது, அடியில் உட்காந்துன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்தபடினாலே தாகம், தீர்த்தம் கிடைக்குமான்னு பார்த்தான். நினைச்ச உடனே ஒரு டம்ளர் தீர்த்தம் வந்தது. தீர்த்தத்தை குடிச்சான். அடுத்தபடியா பசி எடுக்கிறது, அன்னம் கிடைக்கணும்னு நினைச்சா நல்லா அன்னம் வந்தது, போஜனம் பண்ணான். உடனே தூக்கம் வந்தது, நல்லா போஜனம் பண்ணிவிட்டா தூக்கம் தானே. அடுத்தபடியாக நல்லதான் காலக்ஷேபத்துக்கு போஜனம் பண்ணிவிட்டு காலக்ஷேபம் கேட்கக்கூடாதுன்னு வச்சிருக்கா. காலக்ஷேபமே தூக்கம் வரும், மேல போஜனம் வேற பண்ணினான். ஆகினாலே பயந்தே இவர் அங்கேருந்து தூக்கம் வரல, நல்ல கட்டில் வந்து கொடுத்து உடனே தூக்கம் வந்தது. படுத்துக்கிற இடம் இருந்தா தேவையில்லைன்னா கட்டில் வந்தது, கட்டில் ஏறி படுத்துனான். கட்டில் ஏறி படுத்துனா இவ்வளவு சுகம் ஏற்பட்டதுன்னா தூக்கம் வருமா? அதில் நினைச்சு நான் உட்காந்து இந்த மரத்துல பிசாசு இருக்குமோ, நமக்கு நினைச்சதெல்லாம் வருதே அப்படின்னு நினைச்சா. உடனே பிசாசு வந்து கொடுத்து, ஐயோ இந்த பூதம் நம்ம முழுங்கிடுமோன்னு நினைச்சா முழுங்கி கொடுத்து. முழுங்கிட்டா அப்புறம் இல்லவே இல்லை. சில பேர் இந்த கதையை கேட்டவா அப்புறம் வந்து உபன்யாசங்கள்லாம் முடிஞ்சு விற்பாடு, அப்புறம் என்னாச்சு சுவாமின்னு கேட்பான் என்கிட்ட. அப்புறம் என்னாச்சு என்ன, அவனே இல்லையே. இல்லை, இது கல்பக விருட்சத்தினுடைய சுவாவத்தை தெரிவிக்கிறதுக்காக சொன்ன கதை. அதுபோல அந்த கல்பக விருட்சத்துக்கு ஒன்றும் தெரியாது, இவனுக்கு எது கொடுக்க வேண்டும் எது கொடுக்க கூடாது, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய.
ஆனால் எம்பெருமானாகிற கல்பக விருட்சம் இருக்கே, எப்பரன் என்னையாக்கி கொண்டு, எப்பரன் என்னிடத்துல அவ்வளவு, மத்பரன் அர்த்தம், எப்பரன்னா என்னிடத்துல அவ்வளவு பிரீத்தி, என்பரனாகவே என்னிடத்திலேயே எல்லாவற்றையும் வைத்தான். என்னை ஆக்கி கொண்டு சப்ளிகண்ட உண்டாக்காது. கல்பகா ட்ரீ வில் நெவர் கிரியேட் ஏ சப்ளிகண்ட். ஆனால் எம்பெருமான் சப்ளிகண்ட் ஆர் அப்ளிகண்டை உண்டாக்குகிறான். என்னையாக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம், எனக்கே கொடுத்துட்டான் தன்னை. கல்பக விருட்சத்தின் இடத்துல போய் நீயே வேணும்னு கேட்டா கொடுக்காது. ஆனால் எம்பெருமானாகிற கல்பக விருட்சம் இருக்கிறதே, ஸ்ரீ விட்டு சித்த குலநந்தன கல்பவல்லியும் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம். ஸ்ரீரங்கராஜன் சொல்லக்கூடிய ஹரிச்சந்தனம் அது ஒரு பெரிய கல்பக விருட்சம் என்கிறார் சுவாமி தேசிகன் தம்முடைய கோதாஸ்துதியில. அப்படிப்பட்ட ஹரிச்சந்திரன் என்ன பண்றது, தன்னையே கொடுக்கணும்னு பாக்குறது, என்ன கேட்க மாட்டானான்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட எம்பெருமான இடத்துல போய் உன்னுடைய திருவடி தாமர்களை பற்றுகிறேன்னு சொன்னவாறே எம்பெருமானுக்கு என்ன பயம் ஏற்படுறதுனா, வேற ஏதாவது வாங்கிட்டு போடுவனும், என்ன கேட்க மாட்டானா, என் கூடவே இருக்கேன்னு சொல்ல மாட்டானா. தாப்பனார் இடத்துல பிள்ளை வரான், ரொம்ப கோலமாக தாப்பனாரை விட்டு பிரிந்து போன பிள்ளை சண்டை போட்டுன்னு போயிட்டான். ஆத்துக்கு திரும்பி வரான், வந்த உடனே தாப்பனாருக்கு ரொம்ப சந்தோஷம், வந்துட்டான். இனிமே உன் அப்பா உன்னோடையே இருக்க போறேன், உன்னை விட்டு ஒரு காலம் போக மாட்டேன்னு, போனது தப்பு அப்படின்னு சொல்ல போறான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா. 25 லட்சம் ரூபாய் வேணும், கொடுக்க முடியுமா அப்படின்னு தரையை பார்த்துன்னு, அதுவும் அப்பா மூஞ்சியை பார்த்து கூட கேட்கறது. அந்த தாப்பனார் எவ்வளவு வருத்தப்படுவர் யோசித்து பார்ப்பது. அதுபோலத்தான் முதல் வாக்கியம் பூர்வ வாக்கியத்தை கேட்ட உடனே எம்பெருமானுக்கு பயம் ஏற்படுகிறது. உத்தர வாக்கியம் இருக்கே, சேதனன் எம்பெருமானுக்கு அருளும் மாசுதா, அழகான வார்த்தை இது. இதை சொல்லும் பொழுது நெஞ்சு நெகிழ்கிறது. எம்பெருமானை பார்த்து சொல்கிறான். சேதனன் என்ன சொல்றான் தெரியுமா, மாசுதா, பயப்படாதே, வருத்தப்படாதே. எம்பெருமான் மாசுதா சொல்லியிருக்கான். அர்ஜுனனுக்கு மாசுதா, வருத்தப்படாதே. அந்தா சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமி மாசுதா, என்னை அடைவதற்கு எதெல்லாம் பாபங்கள் எல்லாம் விரோதியா இருக்கோ அதெல்லாம் நான் போக்குறேன், நீ கவலைப்படாதே, வருத்தப்படாதே. மாசுதா, வருத்தப்படாதேன்னு கண்ணபிரான் சொன்னான். அந்த கண்ணபிரானுக்கே சேதனன் சொல்லக்கூடிய மாசுதா, பயப்படாதே, வருத்தப்படாதே, நான் வேற ஒன்னும் கேட்கல, எதுவும் கேட்கல, உன்னுடைய கைங்கரியத்தை தான் அபேட்சிக்கிறேன்னு உத்தர கண்டத்தை கேட்ட உடனே தான் எம்பெருமானுக்கு பயம் நடுக்கம் நீங்குகிறதா.